டிஎஸ் கிரேவால் புக்ல பார்ட்னர்ஷிப் சாப்டர்ல இல்லஸ்ட்ரேஷன் 17 பார்க்கலாம். இந்திரா, ஏஞ்சலா அண்ட் மார்கரெட் ஆர் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் in the ratio 5:3:2 கொடுத்துட்டாங்க. They decided to share profits and losses in the ratio of 2:3:5. That means ratio change ஆயிருக்கு. ஓகேயா? With effect from 1st April 2024. They also decide to record the effect of the following without affecting the book value. அப்படின்னா it will go through the capital accounts அர்த்தம். ஓகே, வாட் எவர் த சேஞ்ச். சரி, இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ரிசர்வ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ், ஒர்க்மென் காம்பன்சேஷன், பிஎன்எல் அக்கௌண்ட். பிஎன்எல் அக்கௌண்ட் மாத்திரம் கிரெடிட்டா டெபிட்டான்னு பார்த்துக்கணும். ஏன்னா இட் கேன் பி போத். இது கிரெடிட். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் இட்ஸ் நார்மலி டெபிட் தான். ஏன்னா இதுதான் வந்து ஒரு அட்வான்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். தே கால் இட் அஸ் டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ முதல் 4 வந்து ப்ராஃபிட், இது மொத்தம் லாஸ். ஓகே, வாஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அஸ்யூமிங் நோ லைபிலிட்டி இஸ் எக்ஸ்பெக்டட் டுவர்ட்ஸ் ஒர்க்மேன். தட் மீன்ஸ் இந்த ஒர்க்மேனுக்கு நோ லைபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த ஃபுல் அமௌண்ட்டுமே என்னது 3வது, இந்த ஃபுல் அமௌண்ட்டுமே இட் வில் பிகம் ஏ ப்ராஃபிட். அதாவது இந்த ரிசர்வ் தேவையில்லை. ஓகேயா? அண்ட் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த புக் வேல்யூ. ஓகே சார், இங்க எங்க சார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் இருக்குல்ல, திஸ் இஸ் ஆல்வேஸ் டு ப்ரொடெக்ட் எனி சேஞ்ச் இன் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஓகேயா? சின்ஸ் புக் வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் சேமா இருக்கிறதுனால அப்ப இதுவும் தேவையில்லை, இதுவும் ப்ராஃபிட்டுக்கு போயிடும். ஓகேயா? சரி, இப்போ நம்ம சம் போடலாம். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஆன்சர் இருக்கு. நீங்க ஆன்சரை பார்க்காதீங்க, நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த நெட் ப்ராஃபிட், நெட் எஃபெக்ட் ஆன் ப்ராஃபிட். நெட் எஃபெக்ட் ஆன் ப்ராஃபிட். ஜெனரல் ரிசர்வ் 1,50,000. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிளக்சுவேஷன் ரிசர்வ் 25,000. என்ன அது வேண்டாம்ல, அதனால இட் வில் கோ டு பார்ட்னர்ஸ். ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ரிசர்வ் 50,000. ஓகே, தென் P&L credit entry 75,000. ஆட் பண்ணீங்கன்னா 75 plus 25 1 lakh, then 2 lakh 3 lakhs. Okay, then less advertisement suspense account 1 lakh. Okay, so the 2 lakhs will go to the partners in the changing ratio, change in ratio. Okay, அதுதான் question. So first step is find out what is the profit. Okay, second step is find out what is the, okay, the first step. Second step we have to find out what is the change in ratio. Then third step is journal entry. Okay, சரி, இப்போ செகண்ட் ஸ்டெப் போடலாம். இந்திரா, ஏஞ்சலா அண்ட் மார்கரெட். ஓகே, ஓல்ட் ரேஷியோ போட்டுவாங்க. ஓல்ட் ரேஷியோ ஆன்சரை பார்க்காதீங்க, நம்மளே போடணும். 5:3:2 கொடுத்துட்டாங்க. இப்படி போட்டுனா 10 வருது. ஸோ 5/10, 3/10, 2/10. ஓகேயா? நியூ ரேஷியோ ஈக்குவல் டு 2:3:5. அப்படியே திரும்பி இருக்கு, மாறி இருக்கு. ஸோ 2/10,
3 by 10, 5 by 10. Okay, yeah. So we have to find out what is the sacrificing or gain. ஏன்னா எல்லாருமே sacrifice பண்ண முடியுமா? முடியாது. எல்லாரும் gain பண்ண முடியுமா? முடியாது. So somebody has to give, somebody has to take. Okay, yeah. So old minus new. So 5 by 10 minus 2 by 10, naturally 3 by 10. ஏன்னா டினாமேட்டர் சேமா இருக்கு. ஸோ டைரக்டா மைனஸ் பண்ணிடலாம். இதுக்கு நோ, இதுக்கு minus 3 by 10. Okay, yeah. That means this person is basically sacrificing. ஏன்னா நியூ இஸ் ஸ்மாலர் தென் த ஓல்டு ஒன். இப்போ இதுல வந்து இவர் வந்து கெயின் பண்றாரு. ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஜேர்னல் என்ட்ரி பண்ணோம். ஓகே, ஜேர்னல் என்ட்ரி முக்கியம் கிடையாது. எதை டெபிட் பண்ணுவீங்க, எதை கிரெடிட் பண்ணுவீங்க? இப்போ சாக்ரிஃபைஸ் டெபிட்டா கிரெடிட்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இஃப் சம்படி சாக்ரிஃபைசிங் மீன்ஸ் ஃபியூச்சர்ல he will get less profits, correct? இப்போ நீங்க ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது will get less அப்படின்னா அவரை இப்போ கிரெடிட் பண்ணிடணும். அது மாதிரி கெயின் வந்து ஃபியூச்சர்ல he will get more, கரெக்ட்? ஸோ இவரை டெபிட் பண்ணும். இதாங்க லாஜிக். ஓகேயா? இப்போ தேர்ட் என்ட்ரி, தேர்ட் ஸ்டெப் ஜேர்னல் என்ட்ரி. டெபிட் இஸ் யூ ஹேவ் டு டெபிட் மார்கரெட். சாரி, மார்கரெட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார். எவ்வளோ அமௌண்ட்? 3 by 10, 3 by 10. ஸோ அமௌண்ட் இஸ் 2 lakhs into 3 by 10. 0 0 கட் ஆயிடும். 60,000. இவருக்கும் 60,000. சேம் ரேஷியோ. ஸோ மார்கரெட் அக்கௌண்ட் டெட்டார் 60,000. ஓகே, டு Indira capital account 60,000. Being adjustment made for change in ratio for all past profits and reserves. Okay, yeah. So இதுதான். ஸோ 3 steps போடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், find out what is the net profit or loss. Second step, what is the ratio impact. Okay. Third step is journal entry. Who should be credited, who should be debited. Okay, yeah. இதனால குட் சம் இது. Illustration 17. Okay, thank you.